Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அந்த வீடியோ என்ன அப்படினா Chat GPT. இதுதான் வந்து இப்ப கரண்டா இருக்கிற உலகமே வந்து பேசிட்டு இருக்கு. சோ அத பத்தி என்னங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து Chat GPT ஓட அப்ரிவியேஷன் என்ன அப்படினா Chat Pretrained Transformer. இதான் வந்து அந்த Chat GPT ஓட அப்ரிவியேஷன். So Chat GPT வந்து என்ன அப்படினா ஒரு பெரிய லாங்குவேஜ் மாடல், அதாவது பெரிய AI based லாங்குவேஜ் மாடல் டெவலப்டு பை OpenAI. அதாவது OpenAIங்கிறது ஒரு ரிசர்ச் கம்பெனி. அது 2015ல வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த Chat GPTங்கிற ஒரு வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இந்த Chat GPT பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ஏஐன்னு ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏஐயோடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை ஹியூமன் ஸ்டைல் யூஸ் பண்ணி அதாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நார்மலாக வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா அது ஒரே ஒரு ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்கேஸ் வந்து ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதால் வந்து நம்ம சால்வ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஏஐ வந்து என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பல ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ஹியூமன் எப்படி திங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து அது ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம சென்னையிலேருந்து திருச்சி போகிறோம் அப்படின்னா மெயின் ரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் வழியாக போகலாம். அதுவே வந்து பாண்டிச்சேரி வழியாக ஒரு ரூட்டு போகலாம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வழியாக ஒரு ரூட்டு போகலாம். அப்புறம் வேலூர் அப்படியே சுற்றி நிறைய ரூட்டு வந்து நம்ம எப்படி நியரஸ்ட்டு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். இன்கேஸ் மெயின் ரூட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ரோட்டில் வந்து ஏதாவது ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அப்போ நம்ம டேக் டைவர்ஷன் எடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக போவோம். ஸோ அப்போ நம்ம டேக் டைவர்ஷன் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இங்கே ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம இங்கே போகிறோம் அப்படிங்கிறது. அதே தான் கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் எரர் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸை அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிவிட்டு அந்த நம்ம என்ன கொரி கொடுத்தோமோ அந்த கொரிக்கான ரெஸ்பான்ஸை ஏஐ யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மெயின் ரூட்டில் ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு போகுது. அடுத்து என்ன ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி பாண்டிச்சேரி வழியாவோ இல்லை திருவண்ணாமலை வழியாவோ இல்லை வேலூர் வழியாவோ நம்ம வந்து டார்கெட்டை ரீச் பண்ணுறோம். இதுதான் வந்து ஏஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஏஐ பேஸ் பண்ணி நம்ம யூஸரோட கொரிக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா வந்து இந்த Chat GPTயோட மெயின். இது வந்து எப்படி பண்ணுது அப்படின்னா யூசர் கொடுக்குற கொரியை ஃபஸ்ட்டு நேச்சர் லாங்குவேஜில் ப்ராசஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது வச்சிருக்கிற லார்ஜ் ஆஃப் கார்பஸ்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்குது. நேச்சர் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னா இது இங்கிலீஷில் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிலாம் கிடையாது. எனி லாங்குவேஜ் இது சப்போர்ட் பண்ணுற பெரும்பாலான லாங்குவேஜில் நீங்கள் வந்து கொரி கொடுக்கலாம். அது உங்களோட கொரி வந்து இங்கிலீஷில் கொடுக்கலாம், தமிழில் கொடுக்கலாம், குஜராத்தி, மராத்தி, ஃபாரின் லாங்குவேஜஸ் எதுனா கொடுக்கலாம். ஸோ அந்த எல்லா லாங்குவேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இது நேச்சுரல் லாங்குவேஜ். இது வந்து பர்டிகுலராக இங்கிலீஷை மட்டும் டிபெண்ட் பண்ணிடல, எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து மோஸ்ட்டாக வந்து இது கொடுக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து Chat GPT. இப்போ நான் வந்து Chat GPTயோட ஹோம் பேஜில் தான் இதில் இருக்கேன். ஸோ இந்த Chat GPT யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் Chat GPTன்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு பேஜே உங்களுக்கு வரும். அந்த பேஜஸில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைன்அப் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும், லாகின், சைன்அப். அந்த சைன்அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். கூகுள் வழியாக போகிறீங்களா இல்லை மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சு போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சு போனீங்கன்னா போதும். கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஜிமெயில் அக்கௌண்ட். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்கும் அப்படின்னா ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹோம் பேஜஸ் வந்து இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஜிமெயில் அக்கௌண்ட்டு, மொபைல் நம்பரு, ஓடிபி அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸாக வந்து லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே நியூ சார்ட்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து ஹோம் இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இந்த Chat GPTயில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா மெயினாக வந்து கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குது, சாட்பாட்ஸ் பண்ணுது, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாசிபிளாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து இமீடியட்டாக கொடுக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நிறையா கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு சாம்பிளாக வந்து டெக்னிக்கல், ஜென்ரல் அதை பற்றிலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து Chat GPT என்ன அதுன்ட்டே கேட்குறோம். ஸோ வாட் இஸ் Chat GPT? இதான் வந்து நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருவோம். இப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ Chat GPT என்னங்கிறது அதுவே வருது. ஸோ Generative Pretrained Transformer language model developed by the OpenAI. It is type of the artificial intelligence that has been trained for massive amount of the text data using unsupervised learning. அதாவது வந்து இது Chat GPTங்கிறது ஒரு பெரிய லார்ஜ் ஏஐ மாடல் டெவலப் பண்ணது ஏஐங்கிறத அதுவாக வந்து ஃபைன் டியூன் பண்ணி காமிக்குது. இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பஸ் வச்சு தான் இதை ட்ரெயின் பண்ணுது.
அதுக்கப்புறம் இதில் என்னென்ன டாஸ்க்லாம் பண்ண முடியும் அப்படின்னா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம், டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் பண்ணலாம், சம்மரைசேஷன் பண்ணலாம், கான்வர்சேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே அது சொல்லுது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா ஏஐ மாடல் that can engage in human-like conversation by generating text response based on the context of message. நம்ம கொரி வந்து அக்யூரேட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இதுதான் வந்து சாட் ஜிபிடி. இப்போ OpenAI நான் சொல்லியிருக்கோம். OpenAIங்கிறது வந்து இந்த சாட் ஜிபிடியை டெவலப் பண்ண ஒரு கம்பெனி. இது வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ண லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க்கு, சாம் ஆல்ட்மனு, புரோக்மனு, இந்த மாதிரி ஒரு பெரிய பில்லியனர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் OpenAI. இந்த OpenAIயோட ப்ராடக்ட் தான் இந்த சாட் ஜிபிடி. ஸோ இவங்களோட மெயின் எய்ம் வந்து ஒரு ஹியூமன் பேஸ்டு ஏஐ வந்து டெவலப் பண்ணாங்க. அந்த ஹியூமன் ஏஐ பேஸ்டு டெவலப் பண்ண அதை தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜென்ரலாக போவோம். இப்போ நம்ம இந்த டெக்னிக்கலாக போகிறோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் பைத்தான் இஸ் ஸோ பாப்புலர்னு கொடுக்குறேன். நீங்களே பாருங்கள். ஸோ பைத்தான் வந்து ஏன் பாப்புலர், நான் ஒரு கொஸ்டின் கொடுத்தேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸுங்கிறத டக்குன்னு கொடுக்குது. இதுக்கும் கூகுளுக்கும் என்ன வித்தியாசம்னா இதே கொஸ்டின் நான் கூகுளில் கொடுத்தேன்னா கூகுள் வந்து ஜஸ்ட் வெப்சைட்டை மட்டும் தான் காமிக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த வெப்சைட் ரிலையபிளாக அதாவது நம்ம இப்போ ஜாவா பாயிண்ட்டு, டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட் நிறைய வெப்சைட் இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ சில வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிளாக கொடுக்கும். பட் சாட் ஜிபிடி அப்படி இல்லை. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிலவெண்ட் அக்யூரேட் ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் மட்டும் தான் கேட்கலாமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் டெக்னிக்கல் கொஸ்டின் எது கேட்டாலுமே மோஸ்ட்டாக வந்து இதை ஆன்சர் பண்ணணும், வித் அவுட்புட்டோட உங்களுக்கு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் அடுத்தது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து லினக்ஸில் கொடுக்குறேன். இது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் ஃபைல். நம்ம எப்படி கொஸ்டின் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது கொடுக்கும். இப்போ நான் வித் அவுட்புட்டே எடுத்துடுறேன். வெறும் வந்து கோடு மட்டும் கொடு அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடு அதுக்கான கோடை அது ரெடி பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சாட் ஜிபிடியில் இருக்கிற லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பஸ் ஆஃப் டேட்டாவை வச்சு நம்ம ஹியூமன் வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்க, அதாவது என்ன ஸ்டைலில் கொஸ்டின் கொடுக்குது. இப்போ நான் கொடுத்தது ஒரு இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எக்ஸாக்டாக அந்த மீனிங்கை அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸாக இது கொடுக்குது. இப்போ இதே கொஸ்டினை நான் கொஞ்சம் மாத்திரம் பாருங்கள். இதே கொஸ்டின் வந்து வித் அவுட்புட்னு சொல்கிறேன். அதே கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் ஃபைல் இந்த ஒரு லைன் தான் ஆட் பண்ணுறேன். வித் அவுட்புட்டோட எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா கோடை கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து வித் அவுட்புட் கிட்டோம். Generative response. ஆக்சுவலாக அது அவுட்புட் வந்துச்சு. ஸோ இதுதான் என்ட்ரு தி நேம் ஆஃப் த ஃபைல் இருக்குது. ஃபைல் கண்டைன்ஸ் 10 லைன்ஸ் அப்படிங்கிறத அவுட்புட்டாக வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஜாவா தான் அப்படி இல்லை எது ஒன்றா கொடுக்கலாம். ரைட் ஜாவா ஸ்விங் கோட் டு கிரியேட் எ சிம்பிள் இமேஜ் ஸ்லைடர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும் நமக்கு என்ன கொஸ்டின் தேவை. அது நீங்கள் என்ன கொஸ்டின் அதாவது வித் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதனோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அது கொடுக்கும். அவுட்புட்டோட வேணுமா, அவுட்புட் எல்லாம் வேணுமா, இல்லை சிம்பிளாக வேணுமா, இல்லை காம்ப்ளெக்ஸாக வேணுமா. சிம்பிளாக தான் கொடுக்கணும்ல, காம்ப்ளெக்ஸாகவும் இது கொடுக்கும். இப்போ நான் வந்து ஜாவா ஸ்விங்கோடைய ஒரு இமேஜ் ஸ்லைடர் அப்ளிகேஷன் வந்து கோடு கேட்டிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் நெட்பீன்ஸ்லேயோ இல்லை பிஎஸ்சி கோட்லேயோ நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கோடை காப்பி பண்ணுறதுக்கு சிம்பிளாக வந்து இங்கே காப்பி கோடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இது நேச்சுரல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கேன். அதாவது இங்கிலீஷில் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படி கிடையாது, தமிழ்லையும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜாவானா என்ன அப்படின்னு சொல்கிறேன், தமிழில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஜாவா என்றால் என்ன அப்படிங்கிறத ஜாவாவை தமிழ்லேயே டைப் பண்ணுது. ஸோ ஜாவா என்பது ஒரு கணினி மொழி. ஸோ ஜாவாவை பற்றிய எக்ஸ்பிளனேஷனை கிளியராக கொடுக்குது. இதை காப்பி பண்ணி அப்படியே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு உங்கள் வெப்பேஜில் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்.
இன்கேஸ் வந்து நான் வந்து இப்போ இதையே வந்து நான் குஜராத்தியாக மாற்றுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வேறு ஒரு லாங்குவேஜ் கொடுக்குறேன். இப்போ இங்கிலீஷ் இருக்குது, நம்ம லோக்கல் லாங்குவேஜ் மலையாளம் இருக்குது. ஸோ மலையாளத்தை காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மலையாளத்துலேயும் ஆன்சர் வருது. ஸோ மோஸ்ட்டாக நம்ம என்ன லாங்குவேஜில் இன்புட் கொடுக்குறோமோ அதே லாங்குவேஜை வந்து அது ப்ராசஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதே லாங்குவேஜில் ரிட்டர்ன் பண்ணுது. அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்ம ஹியூமனுடைய திங்க் வந்து எப்படி இருக்குங்கிறது அதை ஈஸியாக புரிஞ்சுக்குது. அதுதான் வந்து இது ஏஐ நம்ம சொல்லுவோம். ஏஐங்களோட மெயின் ரோலே இதுதான். ஹியூமன் வழியில் திங்க் பண்ணி சொல்யூஷன் கொடுத்தா அதான் வந்து ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நான் வாட் இஸ் ஜாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்தேன், அதுக்கு ஆன்சர் வந்துச்சு. இங்கிலீஷில் கொடுத்தா அதுக்கும் வந்துருச்சு. அது மாதிரி கோடு கொடுத்தா அதுக்கும் வந்துருச்சு. இல்லை நீங்கள் ஒரு பேராகிராஃபாக ஒரு கமெண்ட் வேணும் அப்படின்னா அதுவும் வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் டெக்னிக் விட்டு வெளியில் வரேன். இப்போ லிஸ்ட் த பாப்புலர் மொபைல் ஃபோன்ஸ் இன் 2023 இருக்குது. இதுக்கு முன்னாடி இதில் என்ன ட்ராபேக் இப்போ இருக்குது அப்படின்னா, இது வந்து பீட்டா வெர்ஷன் தான். இது வந்து டேட்டா கொடுக்குற ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2021 வரைக்கும் தான் கொடுக்குது, 23ல் கொடுக்கல. நம்ம வந்து உங்களுக்கு சாம்பிளும் காமிக்கலாம். இப்போ நான் 23ல் ஃபோனுடைய லிஸ்ட்டு காமிக்க சொல்கிறேன். ஸோ ஆஸ் அ லாங்குவேஜ் மாடல் ஐ டோன்ட் ஹவ் ஆக்சஸ் டு ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து 2021 டீட்டெயிலை வச்சு தான் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராபேக், அதாவது இப்போ பார்க்கும்போது ஒரு ஸ்மால் ட்ராபேக். ஸோ இன்ஃபர்மேஷன் கூடி சீக்கிரம் அப்டேட் ஆகும் 2023 வரைக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வீடியோ இமேஜஸ்லாம் டிஸ்பிளே பண்ண முடியாது. இப்போ வந்து ஷோமி நேச்சுரல் வால்பேப்பர்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஒரு இமேஜஸ் வேணும். ஸோ இதால் இமேஜஸ் கொடுக்க முடியாது. பட் இமேஜஸ் பதிலாக இது என்ன கொடுக்குன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ், அதாவது டெக்ஸ்ட் வழியாக அது ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுக்க முடியும் அப்படின்னா வீடியோவும் கொடுக்க முடியாது. லிஸ்ட் த தமிழ் காமெடி வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ வீடியோவும் இதால் கொடுக்க முடியாது. ஒன்லி ரெஸ்பான்ஸ், அதாவது டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸை மட்டும் தான் இது பண்ண முடியும். அந்த டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்சர், கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுக்கும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும், சாட்பாட், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே வந்து கொடுக்கும். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடா எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த பெஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் ஃபிலிம் இருக்குது. நீங்கள் கொடுக்குற கொஸ்டின் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இப்படி கொடுத்தா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக இந்த இயரில் காட்டு அப்படின்னு காமிக்காது. ஹூ இஸ் த பெஸ்ட் ஆக்டர் தமிழ் ஃபிலிம் கொடுத்தா இப்படி காமிக்குது. இதே கொஸ்டின் வந்து 2021 யார் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னா, ஸோ 2021 பார்த்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன் 2021 அப்படியே லிஸ்ட் பண்ணி பாருங்கள். விஜய், தனுஷ், சூர்யா, கார்த்தி, விக்ரம் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுறேன். அது மாதிரி ஒவ்வொரு இயற்கா, அதாவது நம்ம கொடுக்குற பொறி வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படி, அதாவது பொறி வந்து 2 டைப் தான். ஒன்று ஸ்பெசிஃபிக், இல்லைனா வந்து ஜென்ரல். ஜென்ரலாக கொடுத்தோன்னா ஜென்ரலாக ரெஸ்பான்ஸ் காமிக்கும், ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக காமிக்கும். இப்போ வந்து வேறு ஏதாவது ஜென்ரலாக கொடுத்தோம்னா லிஸ்ட் த ட்ரெயின்ஸ் அவைலபிள் ஃப்ரம் சென்னை எக்மோர் டு மதுரை ஜங்ஷன் கொடுக்குறாங்க. இதான் மதுரைக்கு கொடுத்தாலே போதும். இப்போ வந்து எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் எனக்கு வந்து ட்ரெயின்ஸ் வந்து லிஸ்ட்டு பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ கூகுளில் இருந்தால் நிறைய வெப்சைட் போகும், அதை நம்ம ஒன்றா பார்த்து டைம் எடுக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்படியே பாயிண்ட் கரெக்டாக வைகை காமிக்குது, பாண்டியன் காமிக்குது, பேர்ல் சிட்டி, அதுக்கப்புறம் வந்து தேஜஸ், எக்மோர் டு மதுரைங்கிறத கரெக்டாக காமிக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த சாட் ஜிபிடி. இதில் உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது கொஸ்டின் ஆன்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுது, டெக்னிக்கல் கொஸ்டின் ஆன்சரிங் சூப்பராக பண்ணுது. இன்டர்வியூ தகுந்த, அதாவது நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் ஜாவா டெவலப்பர் இன் சென்னை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்னையில் ஜாவா டெவலப்பர் என்னங்கிறத காமிக்கும். ஸோ இருந்துச்சுன்னா காமிக்கும், இல்லைனா வந்து இது பண்ணலாம். அதே கொஸ்டின் வந்து லிஸ்ட் த பைத்தான் jobs in
இங்கே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரல. ஸோ இங்கே இதை எப்படி கொடுக்குன்னா பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுது. லிங்க்டின், இண்டீட், நாக்ரி, கிளாஸ்டோர், மான்ஸ்டர் மூலமாக இது காமிக்குது. ஸோ சம் ஆஃப் த பாப்புலர் கம்பெனிஸ் பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அந்த மாதிரி காமிக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற கொரியை பேஸ் பண்ணி தான் கொடுக்குது. தமிழ்நாடு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி கொடுக்குது, சென்னைனா அதுக்கு ஒரு மாதிரி கொடுக்குது, பெங்களூர் அப்படின்னா அதுக்கான கொடுக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன கொரி தேடுறீங்கிறத அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அதிகமாக வந்து லினக்ஸ் டியூட்டோரியல் போடுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறது வந்து கேட் கமாண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி டச்சுங்கிற கமாண்டு தெரியும். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது. இப்போ இது டேக்கெட் சும்மா இன்ஸ்ட் த லினக்ஸ் கமாண்ட் to create a file, create a text file. Just ஒரு லைன் தான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டச்சுங்கிற கமாண்டை கொடுக்குது. கொடுத்துட்டு அதுக்கான அவுட்புட்டையும் அது பாருங்க, ஃபைல் கமாண்டும் கொடுக்குது, அவுட்புட்டும் கொடுக்குது. சிம்பிளாக நான் கேட்டது ஒரு கொஸ்டின் தான். அந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டச்சு கமாண்டை யூஸ் பண்ணுது. டச்சு கமாண்டை என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான சின்டாக்ஸு, அதுக்கப்புறம் எக்கோங்கிற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குது, அதுக்கான சின்டாக்ஸு, அதுக்கான அவுட்புட்டு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ டெக்னிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பைத்தான் வெப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெப் ஃப்ரேம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கோடு வந்து உடனே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுதுங்கிறத இப்போ பார்த்தோம். ஏன்னா ஃப்ளாஸ்க்குங்கிறது கொஞ்சம் பெருசு, அது கான்ஃபிகரேஷன் ஓகே. பட் நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு வந்து டக்குன்னு உடனே ஆன்சர் இருக்கும். ஸோ பைத்தானுடைய ஹலோ வேர்ல்டு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனுக்கு ஒரு கோடு கொடுங்க கேட்டோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறது காமிக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளாஸ்க்குங்கிற என்வரான்மெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஆப்புங்கிற ஒரு பேசிக்கான ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதில் இந்த கோடியை காப்பி பண்ணோம். அதுக்கப்புறம் சேவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணினா உங்களுக்கு அவுட்புட் வரும். இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு வரும். ஜென்ரலாக கமர்ஷியல் கேட்டாலும் வரும். ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2021 வரைக்கும் தான் இது அப்டேட்டில் இருக்குது. இமேஜஸ், வீடியோஸ் வந்து இதை டிஸ்பிளே பண்ண முடியாது. இதுதான் இதனுடைய ட்ராபேக். பட் இன் ஃபியூச்சரில் இதையும் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடுவாங்க. இதுதான் சாட் ஜிபிடி பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது மூலமாக நீங்கள் ஃபேமஸாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். நான் ஃபேமஸ் இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்டாக அப்டேட் இல்லை. பட் ஃபேமஸாக இப்போ ஒரு விஐபியாக இருந்தாலும் சரி, பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, நியூஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, ஆக்டர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, சினிமாஸு, இந்த மாதிரி கரண்ட்டாக டெக்னிக்கல் பிஸ்னஸ்ஸு எந்த பாப்புலர் எது இருக்கோ அதை எல்லாத்துக்கான டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸை உங்களால் இது ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபீல்டில் நீங்கள் எந்த டொமைன் இருந்தாலும் உங்களுக்கு கொஷின் ஆன்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வரும். ஜாவா பற்றியோ இல்லை பைத்தான் பற்றியோ இல்லை C++, .NET, நீங்கள் எந்த இது கொடுத்தாலும் உங்களால் இமீடியட்டாக வந்து அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் உங்களை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சாட் ஜிபிடினா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட யூசேஜ், அதோட ட்ராபேக் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இதுக்கான லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.